பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோசுவா புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தை 5. உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். உன்னை கை நெகிழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து உம் மீது நம்பிக்கை வைத்து உம்மோடு இணைந்து இருக்க அந்த பாக்கியத்தை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிறவரே உம்மை ஆராதிக்கின்றோம். கடந்த நாட்களில் எல்லாம் எங்களை பாதுகாத்ததை போல் இந்த நாளிலும் எங்களை பாதுகாத்து எங்களுடைய தேவைகளை சந்திக்க எங்களை தேடி நாடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. தாவீதின் குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம். அபிரகாமின் தெய்வமே உமக்கு நன்றி. அன்னாளின் கண்ணீரை கண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோப்பின் தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்திய என் அன்பு நேசரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, ரூத்துவுக்கு போவாஸ் கண்களில் தயவு கிடைக்க பண்ணியவரே உமக்கு நன்றி அப்பா. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகா என்று சொல்கிறவர்களை எரிகிற அக்கினி சூளையிலிருந்து விடுவித்து அவர்களை பாதுகாத்து அவர்களோடு நடந்த என் தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம் அப்பா. சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு தானியலை பாதுகாத்து அந்த இடத்திலே உயர்த்தியவரே உமக்கு நன்றி. அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்து மேலும் எங்களை உயர்த்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீரை துடைத்தவரே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இரக்கமற்ற அந்த உலகத்திலே நாங்கள் மற்றவரிடம் இரக்கம் காட்டிய பொழுது அதன் மூலம் பாதிக்கப்பட்ட நிலைமையிலும் கூட நீர் எங்களுக்கு பக்கத்துணையாய் இருந்தீரே. நீர் எங்களுக்கு பக்கத்துணையாய் இருந்து என் மகனே, முடிந்த அளவுக்கு நன்மைகளை செய் என்று சொல்லி எங்களுக்கு நன்மையான வழிகளை கற்றுக் கொடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய தாய் தகப்பனை நீர் ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய குழந்தை செல்வங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல வேலை வாய்ப்பை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் இந்த உலகத்தில் எதையும் இழந்து போய்விடக் கூடாது என்பதற்காகவே எங்களோடு கூட இருந்து இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்று தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் இந்த உலகத்தில் இருப்பதும் வாழ்வதும் உம்முடைய கிருபையே என்று விசுவசிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் கிருபை நிறைந்த தெய்வம், இரக்கம் நிறைந்த தெய்வம், அருளையும் ஆசீர்வாதத்தையும் பொழியக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர். இந்த நேரத்திலே எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் கொடுத்த வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கின்றோம். இதுவரை நல்லதொரு வாழ்க்கை வாழாதபடி ஆண்டவரே, பொறாமையும் சீற்றமும் கொண்டு மற்றவருடைய வாழ்க்கையை விளையாடி மற்றவர்களை ஏமாற்றி மனம் போன வாழ்க்கையிலே சென்று என் ஆண்டவர் கொடுத்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து போய் தவித்துக் கொண்டு இருக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நேரத்திலும் கூட நாங்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றோம். கண்களினால் செய்த இச்சையின் பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கின்றோம். உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களுடைய கண்களை கழுவீராக. ஆண்டவரே, பொய்யை பேசி தீயவற்றை பேசி எங்க நாவை கொண்டு பாவம் செய்திருக்கின்றோம். ஆண்டவரே, எசையாவின் நாவை தொட்டது போல எங்களுடைய நாவை தொட்டு தூய்மைப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. காதுகளை கொண்டு பாவம் செய்திருக்கின்றோம். மற்றவர்கள் பேசிய அனைத்து பாவங்களையும் நாங்கள் செய்திருக்கின்றோம். மற்றவர்கள் பேசிய அனைத்து வார்த்தைகளையும் கேட்டு நாங்கள் கரைப்பட்டு இருக்கின்றோம். அந்த கரைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. உமது பரிசுத்த இரத்தம் எங்களை கழுவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர், ஒரு வெற்றி வீரராக இருக்கின்றீர். எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் யாரும் எங்களை எதிர்த்து நிற்க முடியாது சுவாமி, நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது. ஆனால் எங்களுடைய பாவங்கள் மட்டுமே உம்மை எதிர்த்து நிற்கும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். அனைத்து பாவங்களையும், பாவத்தின் அடிமை நிலைகளையும், ஆண்டவரே, கெட்ட சிந்தைகள்
படங்களையும் நேரத்தை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தாதபடி தவறான முறையில் பயன்படுத்தி படங்களையும் ஆண்டவரே சோசியல் மீடியாவையும் பார்த்து கொண்டு நாங்கள் பாவம் செய்து இருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக இதோ உமது திரு சமூகத்தில் நின்று மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை பரிசுத்தப்படுத்திடுவீராக. ஆண்டவரே உண்மையிலும் உண்மையுமாக உமது தூய இரத்தத்தினால் எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் வாசிக்கின்றோம் திரு பாடல்கள் 27வது அதிகாரம் 10வது இறை வார்த்தையிலே, என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று. ஆண்டவரே, நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர். இதுவரை நீர் எங்களை ஏற்று வழிநடத்தி இருக்கின்றீர். எங்களுடைய தாய் தந்தைகள் எங்களை வெறுத்திருக்கலாம், எங்களுடைய தாய் தந்தைகள் எங்களை கைவிட்டு இருக்கலாம். ஆனால் இதுவரை நீர் எங்களை கைவிட்ட தெய்வம் அல்ல. நீர் எங்களை கைவிட்டு இருந்தால், நீர் எங்களை கை நெகிழ்ந்து இருந்தால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது சுவாமி. இதோ எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், எங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றும் அன்பு ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ரூபா ரிலாபா சிலாபா டுரல்லாமா ஹலாபா ஷராபா துரல்லாமா. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இதோ இந்த நாளிலே இந்த நேரத்திலே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஐயோ, நான் சிறு வயதில் இருந்தே அனாதையாக இருக்கின்றேனே, எனக்கு யாரும் இல்லையே, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கின்றேனே, இதுவரை எனக்கு யாருமே உதவி செய்யவில்லையே, நானே என் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து வளர்ந்து இருக்கின்றேனே, ஆனாலும் தவறி இருக்கின்றேன். என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து நல்ல குடும்பத்தை கொடுத்து இருக்கின்றார். என் ஆண்டவர் எனக்கு பக்க பலனாய் இருக்கின்றார். என் ஆண்டவர் என்னை பாதுகாத்து இருக்கின்றார், இன்னும் பாதுகாப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜெபிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். என் ஆண்டவருடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. ஆண்டவரே, எதற்காக ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்தை நீர் கேட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததை போல நீர் இந்த நேரத்தில் உமது பிள்ளைகளாகிய எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கின்றேன். கடல் தொழில் செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், கடல் வாணிகம் செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், கப்பலோட்டிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன், ஆகாய பயணம் செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, இந்த நேரத்திலே யாரெல்லாம் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், ஓட்டுநர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், நடத்துனர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொடுவீராக. என் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை தூய்மைப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. திரு பாடல்கள் 38:21 சொன்னதுபடி, ஆண்டவரே என்னை கைவிட்டு விடாதேயும், என் கடவுளே என்னை விட்டு அகன்று விடாதேயும் என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, யாரையும் நீர் கைவிடக்கூடிய தெய்வம் அல்ல. ஆண்டவரே, யாரையும் விட்டு நீர் விலகக்கூடிய தெய்வம் அல்ல. இந்த நேரத்திலே நான் கைவிடப்பட்டு இருக்கின்றேன், எனக்கு யாரும் இல்லையே என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு கடலிலே தொழிலுக்காக சென்றிருக்கக்கூடிய பிள்ளைகளை பாதுகாப்போடு அழைத்து வருவீராக. என் ஆண்டவர் அவர்களை கைவிட மாட்டார் என்கின்ற விசுவாசமும் நம்பிக்கையும் அவர்களுக்குள் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கின்றேன். நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், கேன்சர் நோயை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, மறிக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன், அறுவை சிகிச்சைக்காக சென்றிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன், ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, உமது தழும்புள்ள கரம் தொடும்படியாகவும் மருத்துவருடைய கரங்கள் வழியாக ஆசீர்வதித்திடப்பட வேண்டுமாயும் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அற்புதங்களை செய்கிறவரே, இந்த நேரத்திலே உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், யாதும் அறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். இந்த நேரத்திலும் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களையும் எங்கள் குடும்பத்தில் மரித்த அவருடைய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கன்னி தாயே, இரக்கத்தின் கன்னிகையே, இந்த நேரத்திலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி நீர் எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தையும் விண்ணக பலத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அன்னையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.